முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் போங்க சார். காலையிலும் போங்க, சாயங்காலம் போங்க, இடையில முடிஞ்சா போங்க. இப்படிதான் டாக்டர் அட்வைஸ் பண்ணார். நான் இந்த வாக்கிங் போறது ரொம்ப பழக்கம் இல்ல. அப்ப எக்ஸர்சைஸ் செய்யலாமா? எக்ஸர்சைஸ்லாம் வேண்டாம் சார். உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. விக்கி போடுங்க, 10 விக்கி போடுங்க. டான்ஸ் ஆடலாமான்னு கேட்டேன். அதாவது எக்ஸர்சைஸ் டான்ஸ் எல்லாம் இப்போ யூடியூப்ல போடுறாங்க. அதெல்லாம் பார்த்து ஆட வேண்டாம், நடந்து மட்டும் போங்க. அப்படி நடக்கிறதுல என்னதான் இருக்கு? நிறைய பேர் சொல்றாங்க வாக்கிங் போங்க, வாக்கிங் போங்கன்னு சொல்றாங்க. அதனுடைய பெனிஃபிட் என்னன்னு யாருமே முழுசும் சொல்லலையோ அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு டாக்டர் சொன்னதை கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த வாக்கிங்ல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறதுன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. நடை நடக்கிற போது அவர் அழகா சொல்றார். அது சுகர் பேஷண்ட் நடக்கணும். நீங்கள் நடக்கும்போது கணையமும் சேர்ந்து நடக்கும் அப்படின்னாரு. சில விஷயங்கள் அழகா சொன்னார் அவரு. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் உங்களுக்கு ஹார்ட்டுக்கு பிடிக்கும் அப்படின்னாரு. நீங்கள் நடக்கும்போது கணையமும் பேங்க்ரியாஸும் சேர்ந்து நடக்கும். அது இன்சுலினை சுரக்க ஆரம்பிச்சிடும், குணமாயிரும். மீண்டும் அவர் என்ன சொல்றாரு, இந்த நடக்கிற போது நம்ம உடம்புல மிகப்பெரிய நரம்பு ஒன்று இருக்கு. அது எனக்கு அறிவியல் பெயர் தெரியல. அது காலிலிருந்து மூளை வரை ஹார்ட் வரைக்கும் போகிறது அந்த இரத்த குழாய். அந்த இரத்த குழாய் வேலை செய்ய வேண்டுமானால் இந்த கெண்டைக்கால் மசில் இருக்கு இல்லையா, தசை இருக்கு இல்லையா, கெண்டைக்கால், அதுக்கு வேலை நிறைய கொடுக்கணும். அது வேலை கொடுத்து ஆக்டிவா இருக்கதான் அந்த நரம்பு வேலை செய்யும், அந்த இரத்த குழாய் வேலை செய்யும். அப்ப நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். நடக்கும் போதுதான் அது மிக அதிகமாக வேலை செய்கிறது. உட்கார்ந்துகிட்டே அப்படி காலை ஆட்டினாலும் வேலை செய்யும். இப்ப தையல் மிஷின் மிதிக்கிறோம் இல்லையா, தையல் மிஷின் மிதிக்கிற மாதிரி ஆட்டினா கூட அந்த நரம்புகள் வேலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நடக்கும்போது மிக சாதாரணமாக கணுக்கால் தசைகளும் சேர்ந்து வேலை செய்கிறது. இதனால்தான் அந்த காலத்திலே பெரியவர்கள் படுத்துக்கொண்டு பேர குழந்தைகளை வைத்து கால் மேல ஏறி நடக்க சொல்லுவாங்க. படுத்துக்குவாங்க, கரெக்டா இந்த கணுக்கால் அந்த மேல கெண்டைக்கால் மேல ஏறி குழந்தைகள் மிதிக்கிற போது நல்ல தூக்கமும் வருமா. பெரியவர்களை படுக்க வைத்து கால்களை பிடித்து அழுத்தி விடுவார்கள். ராஜாக்கள் செஞ்சிருக்காங்க, மன்னர்கள் செஞ்சிருக்காங்க, பெரிய பெரிய ஜமீன்தார் செஞ்சிருக்காங்க. பெரியவங்க கூட பேர பிள்ளைய கூப்பிட்டு காலை அமுக்கி விடுறான்னு சொல்லுவாங்க. அப்படி அமுக்கி விடும்போது ஒரு இதமான உணர்வும் சுகமான உணர்வும் அதை விட தூக்கமும் உடலெல்லாம் நன்மையும், சுகர் குறைகிறது, உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது. ஆக இந்த கணுக்கால் தசைகளுக்கும் நரம்புகளுக்கும் இரத்த குழாய்களுக்கும் வேலை கொடுப்பதற்காகத்தான் நட 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 என்று சொல்கிறார்கள். நடந்தால் காலையில் நடந்தால் மாலையில் தூக்கம் வருங்கிறாங்க, இரவில் தூக்கம் வருங்கிறாங்க. இந்த நடைப்பயிற்சி ஒன்று மட்டும் நடந்து பிராக்டிக்கலா பார்த்த பிறகுதான் அருமை தெரியும். அது குதிப்பதை விட, ஆடுவதை விட, ஓடுவதை விட நடந்து மெதுவாக நடப்பது நல்லது என்பது உண்மையான செய்தி தான்.